வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் ஃபன் வித் எஸ்பி மாமே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, செம்மையான ஒரு லீக்குங்க. லீக் மேட்ச் ஒன்று நியூவாக கண்டென்ட் பண்ணியிருக்கோம். ஒன்றும் இல்லைங்க, இப்போ மொத்தம் வேர்ல்டுலேயே மொத்தம் ஃபேமஸான ஒரு ஒரு 5 லீக் எடுத்திருக்கோம். அந்த 5 லீக்லேயும் எந்த 2 டீம் அதிகமாக வின்னர்ஸாக இருக்காங்க, கோப்பையை வந்து வச்சுருக்காங்க அப்படிங்கிற அடிப்படையில் ஒவ்வொரு லீக்லேருந்தும் ஒரு 2 டீம் எடுத்திருக்கோம். அது மாதிரி இப்போ ஐபிஎல்லில் வந்து சென்னையும் மும்பையும் எடுத்திருக்கோம். அது மாதிரி பிக் பாஸில் வந்து ஒரு 2 டீம் எடுத்திருக்கோம். 100லேருந்து ஒரு 2 டீம் எடுத்திருக்கோம். சிபிஎல்லேருந்து ஒரு 2 டீம் எடுத்திருக்கோம். அது மாதிரி பாகிஸ்தான் லீக்லேருந்து ஒரு 2 டீம் எடுத்திருக்கோம். இந்த லீக்குக்கு நான் என்ன பேர் வச்சுருக்கேன்னா, எஸ்பி கிரிக்கெட் சாம்பியன்ஸ்லாம் சேர்ந்து விளாட்ற லீக் மாதிரி நான் இதை க்ரியேட் பண்ணியிருக்கேங்க. ஃபஸ்ட்டு மேட்ச் யாருக்குன்னா சிஎஸ்கேவுக்கும் அது கரீபியன்லேருந்து ஜமைக்கான்னு ஒரு டீமுக்கும் விளாடுவோம். இதில் வந்து நம்ம தான் வந்து கேப்டனுக்கு நமக்கு வந்து கேப்டன் பதவி கொடுத்துருக்காங்க. ரொம்ப பெருமையாக இருக்குது. ஓகே, இது வந்து ஒரு ஐபிஎல் மாதிரி தாங்க நடக்கும். இது ஐபிஎல்லோட அந்த பாயிண்ட்ஸ் டேபிள் அந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா தான் இருக்கும், பார்ப்போம். ஓகே, 2 டீம் வந்து இப்போ டாஸ் போட போகிறாங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ்லேருந்து பிரசன்னாவும் ஜமைக்காலேருந்து ஒரு பிளேயர் வந்திருக்காங்க. அவங்க பேர் என்னன்னு தெரில. இல்லைங்க, இது நான் நம்ம கேப்டனில் அந்த இதில் நம்ம இதை போடுவோம். நான் தான் கேப்டன் வச்சிட்டேன். ஆனால் கேப்டன் வந்து ருத்ராஜ் கைக்வாட் தான் கேப்டனு. ரொம்ப ஆசைப்பட்டேன். நான் சென்னை சூப்பர் கிங்ஸை போய் கேப்டன் பண்ணுறேன்னு நினச்சேன். இது ரொம்ப கவலையாக இருக்குது. ருத்ராஜ் கைக்வாட் தான் கேப்டன் பண்ணுறாரு. ருத்ராஜ் கைக்வாட், டெவான் கான்வே, ராகுல் திரிபாதி, நான் வி பிரசன்னா, ரச்சின் ரவீந்திரா, விஜய் சங்கர். இது வந்து நம்ம நெக்ஸ்ட் டைம் நம்ம டீமை வந்து மாற்றணுங்க. இது கொஞ்சம் இதாக இருக்குது. இன்னொன்று பாருங்களேன், அவங்க இதில் வந்து ஜமைக்காவில் வந்து இந்த லீக்கில் வந்து அவங்களுக்கு இந்த பிளேயர்ஸ் இல்லை. ஓகேங்க, ஃபஸ்ட்டு வந்து ஓவரு நம்ம தான் பேட்டிங் பண்ணுறோம். அதனால் ஒரு ஸ்கிப்பை போட்டுருவோம். இது வந்து நான் சொல்ல மறந்துட்டேன். இது வந்து அதாவது ஒரு ஸ்டார் பிளேயர், ஒரே ஒரு பிளேயரை மட்டும் வச்சு தான் விளாட முடியும். மற்றவங்க ருத்ராஜ் கான்வே வந்து அது ஏஐ வந்து விளாண்டுக்கும். நம்ம பிளேயர் வந்து நம்ம மட்டும் விளாண்டா மட்டும் போதும். அந்த மாதிரி தான் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸ்கிப்பை பண்ணதுக்கப்புறம் 4 ஓவரில் 30 ரன்னுக்கு 2 விக்கெட் போயிடுச்சு. கொஞ்சம் நல்லா தான் விளாண்டுருக்காங்க. ஓகேங்க, இது வந்து நம்ம பிளே. கொஞ்சம் பார்த்து பொறுமையாக விளாடுவோம். ஓகேங்க, ஒரு சிங்கிளை போட்டாச்சு. ஓகே, ஸ்ட்ரைக்கில் இருக்கிறது வந்து டெவான் கான்வே அவர் இருக்கார். இதாங்க நமக்கு வந்து ஃபஸ்ட்டு மேட்ச்சு. இதான் நம்மளோட ஃபஸ்ட்டு மேட்ச்சு. முதல் ரன் அடிச்சிருக்கோம். கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. நல்லா தான் இருக்குது. இந்த பவுலர் வந்து என் கோர்கம் அப்படின்னு ஒரு ஆள் போடுறாரு, ஜமைக்கா டீமில் இருந்து. ரன் ஓடணும் போயிரு அவ்வளோதான். இது விட்டாங்க. எக்ஸ்ட்ரா ஒரு ரன்னு கொடுத்துருக்காங்க நமக்காக. நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. நான் எதிர்பார்க்கலை இந்த மாதிரி விடுவாங்க அப்படின்னா. எப்பவுமே இந்த இதில் கொஞ்சம் இந்த கேமில் கொஞ்சம் பக் இருக்கும், கொஞ்சம் இப்படி தான் இருக்கும். ஆனால் சூப்பர் கேமுங்க, சத்தியமாக நல்ல கேம் இது. இது வந்து ஹார்டில் வச்சு விளாட்றாங்க. இது ஒரு 2-3 கேப்பில் ஒரு 4 போயிடுச்சுங்க. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, ஈஸியஸ்ட்டு, மீடியம், ஹார்டஸ்ட்னு ஒரு 5 இது இருக்குது. அதில் நம்ம வந்து ஹார்டு எடுத்துருக்கோம். ஈஸினா ரொம்ப ஈஸியாக இருக்கும், எல்லாமே 6 பாலாக போவோம். அது கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் நான் ஈஸிலேருந்து தான் வந்தேன். ஃபஸ்ட்டு ஈஸி விளாண்டு, அதுக்கப்புறம் மீடியம் விளாண்டு, இப்போ ஹார்டு வந்திருக்கேன். ஒரு நல்ல கேமுங்க அது. ஓகே, இப்போ 50 ரன் வந்திருக்குங்க. நம்ம 50 ரன் வந்திருக்கு. மறுபடியும் கேப்லங்க. இது 4 போகுமா அப்படிங்கிறத பார்ப்போம். 4 வந்து போகலை, 2 ரன் ஓடியாச்சு. 2 ரன் ஓடிட்டோம். ஓகேங்க, 52க்கு 2.
கொஞ்சம் ஓவருக்கு ரன் அடிச்சுக்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். 5 ஓவரு. இப்போ நம்ம 52 ரன்ல இருக்கோம். இப்படியே போனோம்னா ஒரு 200 ரன்னை தொட்டுருவோங்க. கண்டிப்பாக தொட்டுடலாம். கொஞ்சம் பார்த்து ஓடணும். விட்டாங்களா? விட்டுட்டாங்க. ஐயோ மீண்டும் மீண்டுமா? பிடிச்சிருவாங்கன்னு நினச்சி மறுபடியும் பின்னாடி போனேன். மறுபடியும் அங்கே விட்டுட்டாங்க. ஓகே, நமக்கு லக்கு தான். நம்ம ஒரு ரன் மறுபடியும் எக்ஸ்ட்ரா கிடச்சிருச்சு. டெவன் கவர் சூப்பராக விளாண்டுருக்காருங்க. அவர் 20 பாலுக்கு 40 ரன் அடிச்சிருக்காரு. ஐயோ, உடம்புல பட்டுருச்சுங்க. உடம்புல பட்டுருச்சு. இல்லை, கொஞ்சம் போன ஓவரில் ஏதோ ஒன்று நடந்திருக்கு. இல்லைங்க, இந்த ஓவரும் இந்த பாலும் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது. நல்லா ஏற்றி நடுப்பிச்சில் குத்துறாங்க போல், அடிக்க முடியல. நான் கொஞ்சம் மீடியம்லேருந்து விளாண்டுட்டு மறுபடியும் ஹார்டுக்கு வரும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. நம்ம பார்க்க ஐயோ இல்லைங்க, கொஞ்சம் இல்லைங்க, இதெல்லாம் அடிச்சிருக்கோம். நம்ம பண்ணுற தப்பு என்னன்னா, நான் பண்ணுற தப்பு அதிகமாக வந்து பாலை பார்க்க மாட்டேன். அப்போ எடுத்தோடனே ஓட ஆரம்பிச்சிருவேன். அது எனக்கு வந்து பெரிய தலைவலியாக இருக்குங்க. டக்குன்னு வந்து ஃபீல்டர் எடுத்து ஸ்டெம்ப் அடித்து ரன் அவுட் ஆக்கி விட்டுருவாங்க. இது வந்து இமாத் வாசிம்னு ஒரு பிளேயர் வந்திருக்காரு, ஸ்பின்னருங்க. அதுக்குள்ளேயும் பவர் பிளே முடிஞ்சிச்சு போல். ஸ்பின்னருக்கு எனக்கு கொஞ்சம் ஆகாதுங்க, அது நான் டக்குன்னு அவுட் ஆயிடுவேன். ஃபாஸ்ட் பிளேயர்னால் கூட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வரும், பால் அடிச்சிடலாம். இது ஸ்பின்னர் பொறுமையாக வரும், கொஞ்சம் கஷ்டப்படணும். பார்ப்போம். இதுவும் மாட்டிக்கிச்சுங்க. 10 பாலுக்கு 10 ரன்னு, கொஞ்சம் கஷ்டம்தான். என்னங்க இது 3 பாலுக்கு டாட்டு? பிளேயர் சிரிக்கிறாரு. கொஞ்சம் பெரிய உசுப்பேத்துறாரு நம்மளை டக்குன்னு. அப்போ தான் தூக்கி அடிப்போம், அவுட் ஆகிடலாம் அப்படின்னு. அதே மாதிரி அடிச்சிருக்காங்க. செம 6. ஐயோ, நான் ஓவராக செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடுறேன். அது எனக்கு பார்க்கும்போது 6 மாதிரி தெரிஞ்சிச்சு. அப்புறம் ஒரு பிளேயர் ஓடி வந்தார், நான் வந்து அது கேட்ச்சு நினச்சேன். பரவாயில்ல, அது 6 போயிடுச்சு. ஃபஸ்ட்டு எல்லாமே அது நடந்து முடிக்கட்டும், முன்னாடியே நம்ம செலிப்ரேட் பண்ண வேணாம். மறுபடியும் இங்கே இது 6ஆ இல்லை அவுட்டா? நல்ல வேலைங்க, கரெக்டாக 6ல் எனக்கு கொஞ்சம் தாண்டி குத்திருச்சு, அதனால் அவுட்டு. கொஞ்சம் எதுவும் மந்தமாக போகிற மாதிரி இருக்குது. ஓ, செம்ம க்ளோஸுங்க, செம்ம க்ளோஸுங்க. நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. நான் செம்ம க்ளோஸு. இது ஒரு ரிவ்யூ இருந்து எடுத்து பார்க்கலாம், ஆனால் ஒன்று தான் இருக்குது, அதனால் வேஸ்ட் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். இல்லைங்க, அவங்க வந்து எடுக்க மாட்டாங்க, நம்ம எடுத்தோன்னா பார்ப்போமா. எடுத்துட்டாங்க. கொஞ்சம் வாய்ப்பு இருக்குன்னு தான் நினைக்கிறேன். கரெக்ட் பிச்சு லைனில் குத்திருக்கு. ஹீட்டிங்க, நான் அது ஸ்டெம்பாக குத்திருக்கு. அவுட்டு தாங்க, கண்டிப்பாக அவுட்டு தான். கொஞ்சம் மேலே இருக்கக்கூடாதா? பேச்சாடா பேசின மாதிரி அவுட் ஆகியிருக்காங்க. பரவாயில்லங்க, ஒரு 14 பாலுக்கு 20 ரன்னு. ஓகேங்க, நமக்கு ஒரு பவுலிங் கொடுத்துருக்காங்க. சொல்ல மறந்துட்டு, இது ஒரு T10 மேட்ச்சு. இது வந்து ஒரு 10 ஓவர் மட்டும்தான் இது வந்து விளையாடுற மாதிரி இருக்கும். ஓகேங்க. நமக்கு இந்த இதுலேருந்து ஒரு 2 ஓவர் கொடுப்பாங்க. செம்ம பால் போடுறோங்க. மூணுமே டாட் பாலு, கொஞ்சம் பெருமையாக தான் இருக்குது. அதுக்கு கொஞ்சம் ஓவர் ஆட்டப்படக்கூடாதுங்க. எஜ்ஜு ஒரு ரன் ஓடுறாங்க. ஓகே, சூப்பருங்க.
ஒரு ரன்னு தான் ஒரு ரன் தான் அடிச்சிருக்காங்க நம்ம பாலில். நெக்ஸ்ட் பால் வந்து 4வது பால் போடுறோம்னு நினைக்கிறேன். நல்லா எப்படி வந்து போகுதுன்னு தெரிய மாட்டேங்குதுங்க. ஓகே, எப்படி நமக்கு பவுலிங்க்கு நமக்கு ஆகவே ஆகாதுங்க. அது கொஞ்சம் கஷ்டம்தான். அடிச்சிருக்காங்க. ஃபீல்டு ஃபோரா தடுத்துட்டாங்க. ஆஹா, நமக்கு ஃபீல்டிங் ஆகாது. தள்ளு காமெடியாக இருக்குங்க மேட்ச். அவுட்டு. எஸ்ங்க, என்னங்க இது? யாருமே கத்தவே இல்லை. ஐயோ, நான் சும்மா தான் நான் கேட்டு பார்த்தேன். அவுட்டு கொடுத்துட்டாங்க. அது ரீப்ளேல செக் பண்ணி பார்ப்போங்க. கேட்சுங்க, செம அவுட்டு. முதல் விக்கெட்டை நம்ம ஃபர்ஸ்ட் ஓவரில் ஒரு விக்கெட் எடுத்திருக்கோம். கொஞ்சம் பெருமையாக இருக்குங்க. இதை மறந்துட்டேங்க. 29 பாலுக்கு 42 ரன்னு அடிக்கணும். அவங்க அடிச்சுடுவாங்கன்னு நம்புகிறேன். ஏன்னா அது ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ஸ்டெம்ப் பண்ணோம். நான் டவுட் இல்லைங்க, உங்களுக்கு தான் இருந்தார் அவர். ரிவ்யூ இருக்குது வேஸ்ட்டு. வேறு ஃபீல்டர் மாற்றி பார்க்கலாம். ஒரே மாதிரி ஃபீல்டராக இருக்காங்க. அது செட் ஆகாது. கேப்பில் அடிச்சிட்டாங்க. ஃபீல்டை மாற்றணும், அடிச்சிட்டாரு. இது வரைக்கும் ஒரு 4 கூட கொடுக்காம இருந்தால் அந்த ஓவரில் கொடுத்துட்டாங்க. ஒரே ஒரு ஃபீல்டிங் தான் மாற்றணும். கசத்தை அவங்களோட ஃபீல்டிங்கில் இருந்துருக்கலாமோ? எனக்கு ஞாபகம் வருது. ஓகே, செம்ம விக்கெட்டுங்க. யார் கேட்சை பிடிச்சான்னு தெரில, ஆனால் செம்ம விக்கெட். அது யாருன்னு தெரில. அது ஜடேஜாங்க, தலைவங்க. ஆனால் இப்போதாங்க ஒன்று பார்த்தேன். விக்கெட் கீப்பர் டெவன்காங்க. அப்போ தலை தோனி என்னங்க இது? ஏங்க விக்கெட் ஏங்க அப்போ கான்வே எங்கங்க? கான்வே இருக்காரு. அப்போ தலை எங்கங்க? ஏங்க என்னைய கூட டீம்லேருந்து எடுத்துருங்க. இதுக்கு தலை எங்க? செம கேட்சு. ஜட்டு சார் ரவீந்திர ஜடேஜா. எங்க தலைவர்? என் தலை எங்க? இல்லைங்க, என்னங்க இது யாருங்க? இது ரச்சின் ரவீந்திரா. ரச்சின் ரவீந்திராவுக்கும் டிஷர்ட் நம்பர் 8, ஜடேஜாவுக்கும் 8. என்னங்க இது கேமு? ஏங்க என்னங்க தோனி எப்படி இங்கே போட்டு வச்சுருக்கீங்க? ஏங்க விக்கெட் கீப்பருங்க. இதுக்கு நெக்ஸ்ட் நான் கேப்டனா மாதிரி என் தலையை விக்கெட் கீப்பரை கொண்டு வர போகிறேங்க. எனக்கு ஒரு மாதிரி சங்கட்டமாக இருக்குது. தூக்கி விட்டாங்க. இது ஒரு கேப்பில் போயிடுச்சு. ஒரு பால் நல்லா போட்டால் இன்னொரு பால் கேப்பில் போயிடுது. இதாங்க என்னோட கடைசி பால்.
என்னோடய ஓவர் நான் முடிக்கிறேன். ஓகே, இந்த மேட்ச் அவங்க ஜெயிப்பாங்கன்னு எனக்கு தெரில. ஏன்னா நம்ம ரவிச்சந்திர அஸ்வின் ஓகே ஒரு ஸ்கிப்பை போட்டால் என்னன்னு தெரிஞ்சிடும். நம்ம ஜெயிக்கிறோமா இல்லையாது. ஜெயிச்சிட்டாங்க. நமக்கு ஒரு அடி செம அடி. நெக்ஸ்ட் மேட்ச்சில் நம்ம கொஞ்சம் நல்லா விளாட்ணுங்க. ஜெயிச்சிட்டாங்க. ஓகேங்க, நெக்ஸ்ட் மேட்ச் டீமை மாற்றலாங்க. நம்ம டீம் மாற்றினா தான் நம்ம கேப்டன் அதனால நம்ம மாற்ற முடியாது. ருத்ராஜ் தான், அவர் தான் கேப்டன் பண்ணுறாரு. ஆனால் கேப்டன் மாற்ற முடியாது. இப்போ மும்பை இந்தியன்ஸ் டாப்பில் இருக்காங்க. 2 மேட்சுமே ஜெயிச்சிட்டாங்க. நம்ம லாஸ்ட்டில் நம்ம 8th பொசிஷனில் இருக்கோம். நம்ம ஒரு மேட்ச் தான் விளாண்டுருக்கோம். மொத்தமாக பார்த்தோம்னா கான்வே பரவாயில்லைங்க. நம்ம 2 விக்கெட், நம்ம தான் பவுலிங்கில் நம்ம டாப்பில் இருக்கோம். ஓகேங்க, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாங்க. இது கொஞ்சம் ரொம்ப பெரிய வீடியோ போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். லென்த் ஆயிடுச்சு. நான் நெக்ஸ்ட் வீடியோலேருந்து கொஞ்சம் நல்லா தெளிவாக நான் பேசி நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேங்க. ரொம்ப நன்றிங்க வீடியோ பார்க்குறதுக்கு.